அண்ணன் தங்கச்சி இல்லைன்னா அக்கா தம்பி இப்படி இருக்காங்க, ஜெண்டர் வேரியஸா ஒருத்தவங்க இருக்காங்க. இப்ப அப்பா அம்மா 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க, 3 days வரமாட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த பொண்ணு வந்து மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஒரு பையனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், பையன் என்ன நினைப்பான், என்னெல்லாம் அடுத்தடுத்த நாள் எப்படி இருக்கும், வீடு இதை பத்தி யோசிப்பானா, இல்ல பொண்ணு வந்து அந்த மென்டாலிட்டி என்ன யோசிப்பா? ஆண்கள் எப்பவுமே வீடு வந்து நமக்கானது கிடையாது, அவங்களை பொறுத்த வெளி உலகம் தான் அவங்களுடைய வீடு. இப்ப வீடை ஒரு கிரியேட் பண்ணுவோனோ இல்ல வீடு இப்படி இருக்கும் திருப்பி நம்ம வீட்டுக்கு வருவோமே, அது அது பண்றது ஒரு பெண்ணோட வேலை. அம்மா தானே எவ்வளவு நாளா பாத்துட்டு இருந்தாங்க, அப்ப என்னோட ஒய்ஃப் பண்ணுவாங்க, இல்லன்னா இன்னொரு பெண்ணா தான் எதிர்பார்க்கறாங்க. இப்போ ஒரு சட்டையை நான் கழட்டி போடுறேன், அம்மா வந்து துவைச்சு மடிச்சு வச்சிடறாங்க. இப்ப இந்த வேலை என்ன எப்ப வருதுன்னா நான் கலட்டி போடுறேன் திருப்பி எடுத்துக்கிறேன், இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு இடையில நடக்கிற ப்ராசஸ் எதையுமே ஒரு அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணோ இல்ல அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அப்பாவோ சொல்றது கிடையாது அவங்க பிள்ளைங்களுக்கு. ஒரு ஆண் பிள்ளைக்கு சொல்றது கிடையாது. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கலட்டினா பொம்பளை பிள்ளை இப்படி போலாமா, எல்லாத்துலயும் ஒரு லேபிள் வச்சிருது, பொம்பளை பிள்ளை இப்படி அடக்கொடக்கமா இருக்கும். அப்போ பெண் வந்து தயாராகிறதே இன்னொரு வீட்டுல போய் நீ வாழ போற, இந்த வீட்டோட கௌரவத்தெல்லாம் நீ சுமந்துட்டு போற, இந்த ரெப்புடேஷன் இந்த வீட்டோட ரெப்புடேஷனே உன் கையில தான் இருக்கு, இன்னொருத்தவங்க உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்களோ அதுதான் எங்களுக்கான ரிவார்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இதே இது ஒரு ஆண் வந்து வெளி உலகத்துல அவங்களோட பேர் என்னவோ அதை வச்சு அவங்க ரெப்புடேஷன் இருக்கு, ஒரு 4 பேர் அவங்க பையன் நல்லா பொறுப்பா இருக்கான், நல்லா வேலை பாக்குறான், நல்ல திறமைசாலி, இதுதான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. சோ ரிவார்டு அந்த ரெகக்னைசேஷனே ஜெண்டர் பேஸ்டா இருக்கு. ஒரு பெண் வந்து நான் நல்லா அவங்க பொண்ணு நல்லா சம்பாதிக்குது, நல்லா வேலை பார்க்குது, வெளியில எல்லாரும் அவங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்றதான், இன்னொரு வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா அப்பா எப்படி என் பொண்ணை சொல்றாங்கன்றத அங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படின்னா ப்ரிப்பரேஷனே அப்படிதானே இருக்கு.